நாங்குநேரியை தொடர்ந்து சிவகங்கையில் அரங்கேறிய கொடூர சம்பவம். இடைக்காட்டூரில் ஓட ஓட வெட்டிய கொடூர கும்பல். தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறதா ரவுடிசம்? நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் பகுதியில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை 9 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் ஓட ஓட வெட்டியிருக்காங்க. அவரை மட்டும் கிடையாதுங்க, அந்த ஊரை சார்ந்த மற்றவங்களே ஓட வெட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போதான் சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் இதே மாதிரி ஊருக்குள்ள புகுந்து 2 பேரை படுகொலை பண்ணியிருக்காங்க, 6 பேரை வெட்டியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு சம்பவம் இப்போதான் நடந்து முடிஞ்சுது, அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கும்போதே அதே மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடக்குதே அப்படின்னு மக்கள் ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க. அதாவது கடந்த திங்கட்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் ஒரு 7 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் நாங்குநேரி அந்த ஊர் பகுதியில் போய் போறாங்க. அங்க ஒரு 6 பேரை, அதை முக்கியமா சொல்ல போனா கண்ணில் படுறவங்க எல்லாரும் வெட்டியிருக்காங்க. அது ஆணுனும் பார்க்கல, பெண்ணும் பார்க்கல. அதுல ஒரு 6 பேர் படுகாயம் அடைகிறாங்க. அதுல முக்கியமா 2 பேர் சம்பவ இடத்துல இறந்தும் போறாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா ஜான் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி, அவரும் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபரை சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க இறந்து போறாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூமா வெடிக்குது. அப்புறம் அங்க இருக்க சிசிடிவி காட்சிகள் போலீசார் ஆய்வு செஞ்ச பிறகு யார் அந்த 7 பேர் அப்படின்னு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நாங்குநேரி மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் இன்னைக்கு மட்டும் நடக்கலைங்க, அடிக்கடி அப்பப்போ நடக்குது. பக்கத்து ஊர்க்காரங்களும் சரி, இல்லைன்னா அந்த ஊரை சார்ந்தவங்களும் சரி, ஒரு சமூக பிரச்சனையின் காரணமா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அது இன்னைக்கு அது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. அதனால யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்குநேரி மக்கள் போராட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல போலீசார் ஒரு 7 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்க விசாரணை வெளிவருது. இந்த ஒரு பிரச்சனை அந்த 7 பேருமே குடிபோதையிலும் கஞ்சா பழக்கத்திலும் இருந்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா எந்த சமூகம் பெருசு, அந்த ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த ஒரு விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புலையும் மக்கள் தரப்புலையும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்களாம் முன் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்காது, இதுக்கான நடவடிக்கை என்ன அப்படின்னு நாங்கள் உடனடியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பிலும் சரி, அரசு தரப்பிலும் சரி உறுதிமொழி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதே மாதிரி இங்க சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் சேர்ந்த கும்பல் 3 பைக்கில் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அது எப்படிப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மேல் தெரு. அங்க இந்த 9 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் 3 பைக்ல கண்ணில் பறவங்களை வெட்டியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியை சேர்ந்த ராஜுன்ற ஒருத்தர் ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணியிருந்திருக்காரு பஸ்ஸுக்காக. அந்த வழியை இந்த 9 பேர் போயிருக்காங்க. போன இடத்துல அவர்கிட்ட வம்பு இழுத்துருக்காங்க. ஏன்னா அவர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த 9 பேருமே இதே மாதிரி மது போதையில ஃபுல் டைட்ல இருந்திருக்காங்க. அவர்கிட்ட போய் சண்டை வலிச்சிருக்காரு. இவர் தற்காப்புக்காக அங்கே ஓடி இருக்காரு. ஓடி அந்த பகுதிக்கு வந்தபோது தான் இவர் எப்படி நம்ம விடலாம், ஓட ஓட வெட்டலான்னு சொல்லி அந்த 9 பேருமே நல்ல போதையில அவரை வெட்டியிருக்காங்க. அவரை மட்டும் இல்லை, அந்த தெருவை சார்ந்தவங்களும் வெட்டியிருக்காங்க. இதுல ஒரு 3 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா தினேஷ், ராஜேந்திரன், சுப்பிரமணி இவங்கெல்லாம் பலத்த படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடக்குதே. அப்போ தமிழ்நாட்டில் ரவுடிசம் அதிகமாகிட்டு இருக்கா? ஒரு பக்கம் கஞ்சா போதை, ஒரு பக்கம் குடி போதை, இதெல்லாம் அதிகமாகிற மாதிரியே கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுதா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. உடனே அங்க இருக்க மக்கள் சில பேர் பேட்டியும் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த ஒரு சம்பவத்தை போலீஸ்கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா அங்கேயும் சிசிடிவி காட்சி இருந்திருக்கு. அந்த காட்சிகளே இப்போ சமூக ஊடகங்களை வைரலாக போயிட்டு இருக்கு. அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் போலீஸ்கிட்ட கொண்டு போனோம். ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் பெருசாக்காதீங்க, இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு மட்டும் தான் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி
பக்கத்து ஊருக்காரங்க வந்து எங்களை வெட்ட வர்றது, இந்த மாதிரி சமூக பிரச்சனை சொல்லி பிரச்சனை ஏற்படுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறை என்ன பண்றான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த சிவகங்கை மக்கள் வந்து ஒரு பிரச்சனை முன்வைக்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனை சிவகங்கையில் மட்டுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. பல மாவட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. மக்களோட ஒரே கேள்வி என்னன்னா, இப்ப அரசு என்ன பண்றாங்க? போலீஸ் என்ன பண்ணுது? இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் அரசு தான் தரணும். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.